வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு பார்த்திங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று நாங்கள் மீன் கடை போட்டோங்க. அந்த மீன் கடையில் நடந்தது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் மீன் கடை போடுவோங்க. நேற்று அது மாதிரி தான் போட்டோம். கடைக்கு தம்பி கூட படிக்கிற பையன், என் மகன் கூட படிக்கிற பையன் ஒருத்தன் வருவான். அவன் நேற்று வர முடியல. சரின்னு சொல்லிட்டு என் தம்பி கடைசி தம்பி இங்கே இருக்காங்க. 3 தம்பி. அதில் கடைசி தம்பி நம்ம மீன் கடை போடுறதுக்கு பக்கத்துலேயே இருக்கான். சரின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடைக்கு வர சொல்லி நேற்று வேலை பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே சிவகாசியில் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி விடுவாங்க போல். எங்கள் அம்மாவுக்கு குறுக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு 3 மாதம் இருக்கும். சரி மகன் அக்காவுக்கு ஹெல்ப்புக்கு போயிருக்கான். அவனை எப்படி கூப்பிட, அவன் வேலையை பார்க்கட்டும், நம்ம மெல்ல மெல்ல தண்ணி பிடிச்சி ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை கூப்பிடாமல் எங்கள் அம்மாவாக தண்ணி எடுத்து ஊற்றிருக்காங்க. ஊற்றினோட பலன் பார்த்திங்கன்னா குறுக்கு வலி தாங்க முடியல. என் தம்பி இங்கே வேலை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். குறுக்கு வலிக்குதுன்னு அம்மா படுத்துருக்குக்கா அப்படின்றான். நான் சரி கடைக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு அவனை எப்படி சும்மா அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கொடுத்து அனுப்புனோங்க. அவனுக்கு ஒரு செலவுக்கு ஆகட்டும் அப்படின்ட்டு. அவன் 500 வேலையை பார்த்துட்டு போனால் எங்கள் அம்மா அங்கே 7000 செலவழித்து வச்சுருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போனால் குறுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போனால் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், 7000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபோன் போட்டு என்னடா செய்யுது அம்மா அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறான், எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்க சொல்கிறாங்க அக்கா அப்படின்ட்டு. நாளைக்கு ஜிஹெச் தான் கூப்பிட்டு போய் பார்க்கணும், 7000 ஆகுன்னு சொல்கிறாங்க. ஜிஹெச்சில் போய் பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு இங்கே டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாதவங்க ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் அதை வச்சு ஒரு செலவுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு செலவுக்கு ஆகிக்கிறோம் அப்படின்னு அவன் நினச்சா பாருங்கள் எப்படி கடவுள் எப்படி கொண்டு வந்து விட்றாருன்னு. என்னத்தை சொல்லனே தெரியலைங்க. பிறகு நேற்று சாயந்தரம் போயிட்டு நானும் மாமாவும் போயிட்டு 2 பழத்தை வாங்கிட்டு போயிட்டு எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு 2 சத்தம் போட்டுட்டு டீப்பை மாட்டி பிடிமா, தண்ணி இப்படி பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்தேங்க. அதுக்கு பாவம் மயனை கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, கூப்பிட்டா அங்கே ஆளுங்க நிறைய வருவாங்க, அங்கே வந்தால் அவங்க வேலை கெட்டு போயிருமே அப்படின்ட்டு அதுவாக எடுத்து ஊற்றிருக்கு பாவம். கடைசியில் பார்த்தா குறுக்கு வலி தாங்க முடியல. அங்கே போனால் டாக்டருங்க சத்தம் போடுறாங்களாம், ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதத்துக்குள்ளே உங்களை யார் குடத்தெல்லாம் தூக்க சொன்னது அப்படின்ட்டு. அது வேறு நேற்று மனசு கஷ்டமாகவே போயிடுச்சு. அதனாலேயே என்னமோ பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கமே வரல. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் எந்நேரம் தூங்கினேனே தெரியல. ஒரு நாள் கூட எனக்கு அப்படி இருந்ததே கிடையாதுங்க. அது அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஆழமாக பதிஞ்சதுனாலையா எதுனாலேன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. உறக்கவே வரல. காலைல அந்த உறங்காததுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா தலை ஒரு மாதிரி கின்னுன்னு இருக்கு. நேற்று இப்படி தாங்க போச்சு எங்கள் பொழப்பு. ஐயோ ஐயோ. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் சிவகாசியில் நாங்கள் மீன் கடை போடுவோம். சிவகாசியில் இருக்கவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கடைக்கு வாங்க. ஓகேவா? ஓகே, பாய்.